கொரியர்லேருந்து வந்தவங்க பெல் அடித்தாங்க. வெளியே போய் பார்க்குறதுக்குள்ள அவங்க போயே மறைஞ்சிட்டாங்க. ஸோ இந்த கவரை வந்து அவங்க வச்சுட்டு போயிருந்தாங்க. பார்த்தா ஷீனில் ஆர்டர் போட்டிருந்தது வந்தது. இது பெய்ட் ப்ரொமோஷன் இல்லைங்க. ஜஸ்ட் எனக்கு பிடிச்சதெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக மொபைலுக்காக ஒரு கவரும் ஒரு டெம்பர் கிளாஸும் வாங்கலாம் அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் சரி ஓகே ஒரு முறை ஷீனில் வாங்கி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்காக செக் பண்ண போய் அதுக்கப்புறம் வந்து டெலிவரி ஃபீக்காக இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி சரி ஃபஸ்ட்டு டைம் ஆர்டர் பண்ணுறோம், ரொம்ப பெரிய ஆர்டராக எதுவும் பண்ண வேண்டாம், ரொம்ப மினிமமாக ரொம்ப சின்ன சின்ன ஐட்டம்ஸ் நம்ம ஆர்டர் பண்ணி பார்ப்போம், எப்படி வருதுன்றதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்யூச்சரில் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க. இது வந்து இந்த டார்ட்டிலா ப்ரெஸ். ஸோ நான் பிக்சரில் பார்த்ததுக்கும் இது வந்து ரொம்ப 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 குட்டியாக வந்தது. அதாவது நம்ம அப்பளம்லாம் வாங்கினோம்னா ஒரு பெரிய சைஸ் அப்பளம் வரும் இல்லைங்களா, அவ்வளோதான் இருந்தது. ஆனாலும் பரவாயில்ல, ஒரு குட்டி பூரி போடுற அளவுக்கு இருக்குது. ஸோ என்னென்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து இந்த பஜ்ஜி ஸ்லைசரு. ஆக்சுவலாக இது எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா வந்து நம்ம இந்த பிரியாணிலாம் செய்யும்போது வெங்காயம் வந்து அறிவோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்லைசரில் ஸ்லைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக வதங்கிடும். அதுக்காக நான் வந்து நம்ம ஊர்லேருந்து வரும்போது ஒன்று வாங்கிட்டு வரணும் அப்படின்னு தான் இருக்கேன். இது வந்து குவாலிட்டி வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, பரவாயில்ல. ஆனால் ஆக மொத்தம் ஸோ அதுக்கு தான் அது பஜ்ஜியும் போட்டுக்கலாம். அதனால் இது பார்த்திங்கன்னா இதுதான் என்னுடைய ஃபோனுக்கு நான் வாங்கியிருக்க கவரு. ஸோ இது வந்து எக்ஸாக்டாக இருந்தது. எங்கே வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணதை விட வேறு ஏதாவது வந்துட போகுதுன்னு நினச்சேன், பார்த்தா கரெக்டாக வந்தது. ஸோ ஃப்ரிட்ஜுக்கு போடுற இது பேஸுங்க அந்த மேட்டு. ஸோ கடைசியாக பார்த்தா இது கொஞ்சம் சின்னதாக வந்தது. அதில் வந்து ஃப்ரிட்ஜுக்குன்னு கொடுத்துருக்கிற அதே மெஷர்மெண்ட்டு தான் எடுத்து கொடுத்தேன், ஆனாலும் வந்து சின்னதாக இருந்தது. ஸோ நோ ப்ராப்ளம், என்னுடைய வெஜிடபிள் பாக்ஸுக்கும் கீழே இருக்க சில்லர் பாக்ஸுக்கும் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அதுக்கு வந்து கரெக்டாக இருந்தது. அதனால் வந்து அந்த இடத்துல போட்டாச்சு. ஆக மொத்தம் நான் அந்த மெஷர்மெண்ட்டு தான் ஆர்டர் கொடுத்துருந்தேன். ஸோ இது வந்து டெம்பர் கிளாஸ் வீட்டில் இருக்க 2 ஃபோனுக்குமே வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். டெம்பர் கிளாஸ் வந்து ஆல்ரெடி கூகுளில் சர்ச் பண்ணி அதுதான் ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஸோ அது பெஸ்ட்டாக மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ 2 விதமான டெம்பர் கிளாஸ் 2 ஃபோனுக்கு, சாம்சங் அண்டு ஐஃபோனுக்கு. இது வந்து ஒன்றுத்தில் வந்து 3 பீசஸ்ஸு, ஒன்றுத்தில் வந்து 2 பீசஸ்ஸு. இது வந்து இந்த ஃபேஷியல் போடும்போது போட்டுக்குவோம் இல்லைங்களா அந்த பேண்டு. ஸோ இது ஜஸ்ட்டு 90 சென்ட்ஸ் என்னமோ தான் போட்டிருந்தாங்க. கட்டாயம் தேவைப்படுதுன்றதுனால இது ஒன்று வாங்கிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஃபேஷியல் பண்ணும்போது போட்டுக்கலாம். பிக்சரில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இன்னும் ஒரு 4 கலர்ஸ் இருக்குது. நான் தான் இந்த கலர் வந்து அப்ரப்டாக தெரியும் எங்கே வச்சாலுன்றதுக்காக அது வாங்கிக்கிட்டேன். இது வந்து குட்டியாக வந்து இந்த ஊறுகாய் இல்லை சட்னி இல்லைனா கொஞ்சோண்டு நட்ஸு அந்த மாதிரி சின்னதாக போட்டு எடுத்துன்னு போகிறதுக்காக 2 குட்டி பவுல். குட்டினா இது ரொம்ப குட்டிங்க இது, பட் இவ்வளோண்டு தான் வேணும் அப்படின்றதுனால தான் இதுவே வாங்கியிருக்கேன் நான். ஸோ நீங்கள் வந்து பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை பார்த்து அப்படியே நீங்கள் அதே மாதிரி இருக்கும்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து எல்லாமே வந்து ரிவ்யூஸில் இருக்க பிக்சரை போய் பாருங்கள், ஒரிஜினல் பிக்சரை. ஸோ இதுதான் என்னுடைய ஐஃபோனுக்காக வாங்கியிருக்க டெம்பர் கிளாஸு. இது 2மே வந்து நான் ஃபோனில் போட்டுட்டு நான் வந்து காமிக்கிறேன். இந்த சிசர் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வாங்கினதுலேயே இந்த சிசர் வந்து இட்ஸ் ரொம்ப ஒர்த்து. ஸோ அடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தாங்க. ரொம்ப எல்லாமே $1 $2க்கு தான் வாங்கினேன். ஆனால் வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கேபிள் ப்ரொடெக்டர். இது யூஎஸ்பி கேபிள் ப்ரொடெக்டரோடைய இந்த சின்ன ஹோல்டர். இது ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. நிறைய டிசைன்ஸில் இருக்குது. நம்ம வந்து கார்ட்டூன் பிக்சர்ஸு, ஃப்ளவர்ஸு, அப்புறம் வந்து ஆப்பிள், கிட்டி அந்த மாதிரி நிறைய டிசைனில் இருக்குது. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு இது வாங்கிட்டு இது மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நம்மளுடைய கேபிளை வந்து நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இது எல்லாம் தாங்க நான் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே வந்து ஒர்த்து. ஒரு $19 வந்து நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். இதில் வந்து 2 நாள் டெலிவரி வந்து டிலே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு $6-7 வேறு அவங்க வந்து எனக்கு கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட்டுன்னு பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.